நீ நிஜமாவே ரொம்ப நல்லவ. அது ஸ்ருதி, நீயா? நல்ல வேளை நீ வந்துட்டப்பா. உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனியா தான் வந்திருக்கியா? கரண் வரல? இல்ல ஜானகி ஆண்டி, கர்ணன் வரல. அவர் கண்டிப்பா வருவாரு, டெஃபினட்டா வருவாரு. மார்க் மை வேர்ட்ஸ். எப்படி சொல்ற? எனக்கு தெரியும்பா. ராக்கி மேடம் வந்திருக்காங்கல்ல, அப்படின்னா கரண் கண்டிப்பா வருவானே. நான் தான் போன்ல உன்கிட்ட சொன்னல ராக்கி ஆண்டி வந்திருக்காங்கன்னு. ராக்கி ஆண்டி அக்கா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. ராக்கி ஆண்டி ரொம்ப ஸ்வீட் தெரியுமா? அக்கா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் கண்டிப்பா கரண் சாரும் கண்டிப்பா இங்க வருவாரு. நீ வேணா பாத்துட்டே இரு. அது என்னாச்சுப்பா? விக்கல் வருதா? அப்படின்னா உன்னை யாரோ நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரண் சார் தான் இவனை பத்தி யோசிப்பாரு. என்னோட தம்பி என்னை விட்டுட்டு எங்க போயிட்டான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஒருவேளை அவர் இந்த இடத்துக்கு கண்டிப்பா வந்திருக்கலாம்ல, இல்லனா ஆன் தி வேல இருப்பாரு. கண்டிப்பா வந்துட்டு இருப்பாரு. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. எதுக்காக நீ இப்படி பேசிக்கிட்டே இருக்க? முதல்ல அவனுக்கு தண்ணி எடுத்து கொடு. விக்கல் எடுத்துட்டே இருந்தா இவனுக்கு தொண்டை வலிக்கும். சரி சரி சரி, ஓகே, நான் போறேன். வா சமீர், நம்ம போய் தண்ணி குடிக்கலாம். ஓகே. ஏதோ சரியில்லை. யாராவது மனசுல இருக்க விஷயத்த மறைச்சாதான் இந்த மாதிரி விக்கல் வரும். இல்லனா மனசுல யாரையாவது நினைச்சாதான் இந்த மாதிரி தொடர்ந்து விக்கல் எடுத்துட்டே இருக்கும். இவனை யாரு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க? இவனை பத்தி யோசிக்கிறவதான் இவன் முன்னாடியே இருக்காளே. அவன் கைய புடிச்சு இவ தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு கூட்டிட்டு போயிட்டா. ஒருவேளை இவன் எதையாவது மறைக்கிறானோ? கரணோட பேரை சொன்னதும் இவன் விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா கரண் விஷயத்த மறைக்கிறானா? பிருத்திவி, வாப்பா பிருத்திவி. பண்டிதர் மண்டபத்துக்கு வர சொன்னாரு. வாப்பா. பிருத்வி, நல்லா இருக்கியாப்பா? ஐயோ, என்ன இப்படி இருமல் வந்துருச்சு? யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களே. தண்ணி கொடுங்க. என்னப்பா இது திடீர்னு இப்படி இருமுது? தண்ணிய குடிப்பா, தண்ணிய குடிப்பா, சீக்கிரம் தண்ணிய குடி. ஒண்ணுல சரியாயிடும். முகத்தை காட்டாம நான் தண்ணி குடிச்சா இவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் முகத்தை மட்டும் காட்டக்கூடாது. இதுக்காக இப்படி தண்ணி குடிக்கிற? இதை தள்ளிட்டு தண்ணி குடி. ஓ காட், ராக்கி சித்தி, சரளா ஆண்டி, பிருத்திவி அம்மா 3 பேரும் கர்ணன் முன்னாடி இருக்காங்க. இவங்கள யாராவது கர்ணன் முகத்தை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்ல நான் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். சரி விடு, நான் அதுல விடுறேன். இப்ப அவருடைய முகத்தை யாரும் பார்க்க வேண்டாம். எதுக்கு பண்டிதரே? ஏன்னா இந்த நேரத்துல கிரக நட்சத்திரம் அவ்வளவா சரியில்லை. இவரோட முகத்தை இப்ப யாராவது பாத்தீங்கன்னா அது அவருக்கு சரியா இருக்காது. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க பண்டிதரே? இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே. கிரக நட்சத்திரம் சரியா இல்லைன்னா மாப்பிள்ளை தன் முகத்தை காட்டக்கூடாதா? நானும் இந்த மாதிரி விஷயத்த கேள்விப்பட்டதில்ல. கிரக நட்சத்திரம் சரியில்லைன்னா மாப்பிள்ளையோட முகத்தை பார்க்க கூடாதா என்ன?
அட கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதை கொடுத்துருங்க. என்ன இருமல் போயிடுச்சுல? அட எல்லாம் சரியாயிடுச்சு. சித்தி, இங்க பண்டிதர் யாரு சொல்லுங்க? என்ன சமீர் நீ கேட்டுட்டு இருக்க? பண்டிதர் இங்க தானே முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு, நீ என்கிட்ட கேக்குற? நான் அதுக்காக தான் கேட்டேன் சித்தி. பண்டிதர் இங்க தான் இருக்காரு. கிரக நட்சத்திரத்தை பத்தி இவரோட வேற யாருக்கு நல்லா தெரியும்? யாருக்கும் தெரியாதுல. சோ எதை பத்தி பண்டிதர் சொல்றாரோ அதை நாம நம்பணும் இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமா, இதுவும் சரிதான். சரிதானே? அதான் பண்டிதர் தான் சொல்றாருல, மாப்பிள்ளையோட முகத்தை யாரும் பார்க்க கூடாதுன்னு. அப்ப சரியா தானே இருக்கும். என்ன பண்டிதர்? ஆமா, ரொம்ப நல்லது. இந்த சமீர் எதுக்காக பிருத்விக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு மட்டும் வாய்ப்பு இருந்தா இவன் முகத்திரைய கழட்டி இவனை இங்கிருந்து இப்பவே வெளியே தள்ளிடுவேன். சரி, 2 பேரும் வந்து மண்டபத்துல உட்காருங்க. பண்டிதரே, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இங்க பாருப்பா பிருத்வி. நோ நோ நோ, எந்த பேர் எனக்கு சுத்தமா பிடிக்காதோ அந்த பேரை சொல்லி என்னையே கூப்பிட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா, இங்க நான் என்னோட மக பிரீதா, இவளோட வருங்கால ஹஸ்பண்டான உன்னையும் ஆசீர்வாதம் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். குடு, உன்னோட கையை குடு. பிரீதா, நீயும் உன்னோட கையை கொடுமா. இங்க பாருப்பா, என்னோட பொண்ணு பிரீதாவை எப்பவும் சந்தோஷமா பாத்துக்கோ. சந்தோஷத்துல, கஷ்டத்துல, வெயில்ல, நிழல்ல எப்பவுமே நீ இவளுக்கு துணையா இருக்கணும். எப்பவுமே இவளை தனியா விட்டுறக்கூடாது. மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேம்மா, நீ எப்பவுமே இவருக்கு சொந்தமா இருக்கணும். அதுக்கப்புறம் நீ எப்பவுமே இவளுக்காகவே வாழணும். இவளுக்கு நீ துணையா இருக்கணும். நிறைய பேரோட ஜோடி வானத்துல எழுதப்படும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க 2 பேரோட ஜோடிய அந்த கடவுளே உருவாக்கியிருக்காருன்னு சொல்லுவேன். அதனால இந்த கைய, இந்த துணைய என்னைக்குமே நீ விட்டுறாதப்பா. வாவ், சூப்பர் சித்தி. வாவ், செம்மையா சொன்னீங்க சித்தி. செம்ம. கடவுள் உங்க 2 பேரையும் எப்பவும் சந்தோஷமா வச்சிருக்கணும். யாரு கண்ணு உங்களுக்கு படக்கூடாது. சரிம்மா பிரீதா, நான் இப்பவே கிளம்பணும். என்னோட கரண் வீட்டுல இருக்கான். நான் இங்க வந்திருக்கேங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் ரொம்ப கோவப்படுவாமா. அவன் மனசு உடைஞ்சு போயிடும். இங்க இந்த இடத்துல ஒரு உறவு இணையும் போது அங்க ஒரு உறவு உடையக்கூடாதுமா. இந்த 2 உறவும் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எப்பவுமே இணைஞ்சுதான் இருக்கணும்.
ராக்கி, நீங்க இங்க வந்து பசங்களை ஆசீர்வாதம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். சரி வாங்க. என்ன எல்லாருக்கும் முன்னாடி கை தட்டிட்டு இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஆமா. அது வந்து என்னன்னா இல்ல, ஏய், இந்த சமீர் ரொம்பவே அப்பாவியா இருக்கான். ரொம்ப நல்லவனா இருக்கான். எப்பவுமே எந்த தப்பு பண்ண மாட்டான். இருந்தாலும் நான் கேள்வி கேட்டு கேட்டு இவனை பயன்படுத்திட்டு இருக்கேன். அவனுக்கு இன்னும் பதில் சொல்லணும்னே தெரியல. சிருஷ்டி, என்ன நீ நல்லவங்கள எதுக்காக பைத்தியமாக்குற? நான் உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவேன்னு நான் எப்பவுமே நினைச்சு பார்த்தது கூட இல்லை கரண். இது என்னோட கோவமா இல்ல வேற ஏதாவது கூட எனக்கு தெரியல. ஏன்னா உன்னை தாண்டி என்னால வேற எதையும் யோசிக்க கூட முடியல. இங்க எனக்கு கல்யாணம் நடக்குது. என்னோட கல்யாண மண்டபத்துல நான் உட்காந்து உன்னை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எதுக்காக நான் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல கரண். எனக்கு எல்லா பக்கமும் உன்னோட முகம் மட்டும்தான் தெரியுது. என்னோட பார்வையில் எப்போவுமே இந்த வெறுப்பு இருந்ததில்லை, என்றைக்குமே இருந்ததில்லை. நீ தான் என்னை இந்த மாதிரி மாற்றிருக்க. என் லைஃப் வேறு மாதிரி இருந்ததா, ஹாப்பியாக இருந்தேன். ஃப்ளோட் பண்ணுறதுக்கு கேர்ள்ஸ் இருந்தாங்க, என் ஃபேன்ஸ், என் லைஃப் ஸ்டைல், எனக்குன்னு ஒரு உலகம் இருந்தது. ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் அந்த உலகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். என்னோட சிரிப்பு, என்னோட சந்தோஷம் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. நீ எனக்குள்ள கோவத்தை விதைச்சிருக்க. இன்னைக்கு உனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். நீ மட்டும்தான் பிரீதா. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு நிமிஷம் கூட நிம்மதி கிடைக்காது. உன்னால் என் குடும்பம் எவ்வளோ அழுதுருக்காங்க. அவங்க சிந்தனை கண்ணீருக்கு உன்னை பதில் சொல்ல வைப்பேன். மார்க் மை வேர்ட்ஸ். இன்னிலிருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷம் முடிய போகுது பிரீதா. எவ்வளவோ கஷ்டங்களுக்கு அப்புறமா பிரீதாவுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்குது. என் மகளுக்காக நான் தேர்ந்தெடுத்த பையனை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறா. எனக்கு நல்லா தெரியும் இவன் என் பொண்ணை நல்லபடியா பார்த்துக்குவான். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், என்னோட பொண்ணுக்கும் அவளோட புருஷனுக்கும் ஆண்டவன் எப்போ சந்தோஷத்தை கொடுக்கணும். சரியான பைத்தியம் அவன். என்கிட்ட அவன் நல்ல கிரிக்கெட்டரா மட்டும் இல்ல, ரொம்ப பாசமாவும் நடந்திருக்கா. என்ன பார்க்குறீங்க? நான் சொல்கிறது உண்மைதான். நான் நல்ல கிரிக்கெட்டர் மட்டும் இல்லை, நான் பெரிய அஸ்ட்ராலஜரும் கூட. என்னோட ஜட்ஜ்மெண்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். கரண் தெரியும்ல, ஒருத்தரோட கையை பார்த்த உடனே ஃபியூச்சரில் என்ன நடக்கும் நான் அப்படியே சொல்லிடுவேன். அப்படின்னா நீங்க என்னோட கையை இப்ப பாருங்களேன் ப்ளீஸ். அட உன்னோட ரேகை பல நல்ல விஷயங்களை காட்டுது மகளே. உன் கை மூலமா என்ன தெரியுதுன்னா நீ பெரிய செலிபிரிட்டியோட ஃபேன். ஆமே, ஹார்ட் கோர் ஃபேன். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆஃப் கோர்ஸ் சார், நான் உங்களோட பெரிய ஃபேன் தானே. இதுல நீ அப்படி என்ன புதுசா சொல்லிட்ட? இவ உன்னோட பெரிய ஃபேனா? அது எங்களுக்கே தெரியும், வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும், ஏன் ஏரியால இருக்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே இது தெரியும். சரி, ஏதாவது கொஞ்சம் புதுசா சொல்ல, எங்களுக்கு தெரியாத ஒண்ணு சொல்லு. ஓகே, சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்றது, எப்படி உங்களை நான் ஒரு அஸ்ட்ராலஜர்னு நம்ப வைக்கிறது? ஓகே,
எல்லாரோட வாழ்க்கையிலையும் காமனான ஒரு விஷயம் இருக்கும்ல, நாம் அதை சொல்லிட்டோன்னா அது அவங்க லைஃப்பில் நடந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி பிரச்சனை இருக்காது. சொல்லுங்கண்ணா, அவ கையில என்ன இருக்கு? பாவம் ஸ்ருதி. ஆமா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க சார். நான் ரொம்ப பாவம் தான். என்ன கரெக்டாக சொன்ன. யாருமே நீ சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஏன் நீ இப்போ இப்படி உளறிட்டு இருக்க? இவர் ஒன்னும் உளரல, உண்மையதான் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ரொம்ப நல்லவன். ஆனா எப்பவும் அம்மாக்கும் அக்காக்கும் நான் எப்பவுமே கெட்டவளாதான் தெரிவேன். எனிவேஸ், இன்னும் வேற ஏதாவது சொல்லுங்களேன். Of course. Oh my God. என்னாச்சு? I can't believe this. என்னாச்சு கரண் சார்? நீ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்க. அவன் பேர் எஸ்ல ஆரம்பிக்கும். கரண் சார், நீ அக்காவோட கை பாருங்க. அக்கா கை பாருங்க. இல்ல வேணாம், நான் கையெல்லாம் காட்ட விரும்பல. சொல்றேன் இரு. அட உனக்கு எதுவும் தெரியாது, சும்மா டைம் பாஸ் நான் பார்த்து சொல்றேன். பார்த்ததானே தெரியும். அட என் கையை விடு. அட கையை காட்டுன்னு சொல்றேன். கையை ஒழுங்கா காட்டேன், பார்க்க விடு. ஓ மை காட், உன் கையில என்ன இருக்கு தெரியுமா? என்ன பாத்தீங்க சார்? உனக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியும்ல, ஆனா ஒரு விஷயம் உனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்ச பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிப்ப. எது உனக்கு பிடிச்ச பையனையா? அப்படின்னா பிருத்வி கூட எனக்கு கல்யாணம் ஆகாதா? அட அதெல்லாம் உன் கையை பார்த்தா தானே தெரியும். அட என் கையை விடு. அட உனக்கு எதுமே பார்க்க தெரியல. கையை கொடு. விடுங்கறல. விடு கையை விடு. கையை இப்படி இழுத்துட்டு இருக்க. மா, உன் கையை ஒரு கை மேல வைமா. பிரீதா, பிரீதா கைய கொடுமா. இல்ல, இது ரொம்ப தப்பான விஷயம். மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த இப்ப நான் பண்ண போறேன். நான் ஏன் இப்போ கரணை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்? மீதி ஸ்மைலும் போயிடும். நீ மாப்பிள்ளையோட முகத்தை பார்க்கும்போது யாரை நீ அதிகமாக வெறுக்கிறியோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சா நீ வேதனைப்படுவல்ல. யாரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சியோ அவன் இன்னைக்கு இங்கே இல்லை. பிரீதா, என் அப்பா விஷயத்தில் நீ என்ன பண்ணியோ அதே தான் நான் இப்போ உனக்கு பண்ண போகிறேன். எங்கள் அப்பாவால் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அவர் மனசில் என்ன ஓடிட்டுருக்கு, என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியாது. அது உன்னால தான் நடந்தது. அதே மாதிரி இப்போ நீயும் ஃபீல் பண்ண போகிற. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எவ்வளோ வருத்தப்படுறன்னு யாருக்குமே தெரியாது. இனிமேல் நடக்க போகிற விஷயங்களை பற்றி நீ யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்க முடியாது. எங்கள் அப்பா மாதிரியே நீயும் கோமால தான் இருக்க போகிற. உன்னால் மூச்சு விட முடியும், ஆனால் உன் வாழ்க்கை உன்கிட்ட இருக்காது.
உன் வாழ்க்கை எவ்வளோ மோசமாக போகுதுன்னு உனக்கு தெரியாது. வலியோட இந்த கதையை நீ தான் ஆரம்பிச்சிருக்க. இப்போ அதை நான் முடிக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் கஷ்டத்தில் நிறைஞ்சிருக்கும். உன்னால் வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. நீ ஒரு சிலை மாதிரி இருப்ப, உயிர் உள்ள ஒரு சிலை.